அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 16 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆகிலும் பெந்தேகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் பவுல் சொல்றார். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்க, பவுல் எழுதுறாரு. அப்ப சொல்றாரு, நான் எபேசு பட்டணத்துல பெண்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவல் வரைக்கும் நான் இருக்க போறேன். அப்ப இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகைன்னு சொல்றப்ப நம்ம மனசுக்கு ஒன்று வருது பாருங்க. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் இல்லையா? பெந்தேகொஸ்தே பண்டிகை ஒரு ரிவைவல் நடந்ததுல அது நினைவுக்கு வருது. பவுல் அப்ப என்ன சொல்றாரு, அந்த பெண்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவல் வரைக்கும் நான் இருப்பேன் சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு பாருங்க. ஏன்னா இங்க பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எப்பா, ரிவைவல் நடக்கக்கூடிய அந்த நாளை நான் நினைவு வச்சிருக்கிறேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்க போறேன். ஏன் அப்படின்னா, இப்பயே எனக்கு பெரிய கதவு திறந்திருக்குப்பா. சுவிசேஷத்தை அறிவிக்க பெரிய கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, அனுகூலமான கதவு. அப்ப நான் ப்ராஃபட்டிக்கா இதை நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்து என்ன சொல்ல பாருங்க, திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்ப இட்ஸ் கோஸ் டுகெதர் மாதிரி இருப்பாங்க. அப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கோ அங்க அவ்வளோ பெரிய ஜெயமும் இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய ஜெயம் இருக்கோ, எவ்வளோ பெரிய சக்சஸ் இருக்கோ, அங்க அவ்வளோக்கு ஈக்குவலான போராட்டங்கள் இருக்கிறது. அப்ப ஹை பொசிஷன்ஸ், ஹை டீமன்ஸ். அது மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த லெவல் போயிட்டு இருக்கோமோ அந்த லெவலுக்கு ஏற்ற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நான் என்ன பண்ணிடுறோம்னா, பிரச்சனையா இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனா இயேசு சொன்னாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இங்க பவுலுங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா பெரிய டோர் ஓப்பனா இருக்குப்பா, பெரிய பிரச்சனை இருக்கு, விரோதிக்கிறவன் இருக்கிறாப்பா. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்காக பெரிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களை இன்னும் ஒரு விதத்துல சொல்லணும்னா, விரோதிக்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் அப்ப பிரதர், என்னை சுத்தி எப்ப பாரு எனக்கு என்னமா விரோதமா செஞ்சுட்டே இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் அவங்கதான் செய்யறாங்க, ஆனா ஒன்றும் சொல்ல முடியல. நான் சொல்றேன், நீங்க அதை பார்க்காதீங்க, அது ஒரு சைன். எதுக்குன்னா, உங்களுக்கு முன்பாக பெரிய கதவுகள் திறந்திருக்கிறது. ஆமாம். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இனி அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்கள் உயர்வை தடுக்க ஒருவராலும் முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்க்ரீஸை தடுக்க யாராலும் முடியாது. விரோதிக்கிறவர்கள் பெருகி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூட இருக்கிறேன். ஆமென். அவர்கள் விரோதம் கூடி என்ன வேணா செய்யலாம், ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர்கள் பெருகி இருக்கலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பெரிய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அதிலே பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். உள்ளே அந்த பெரிய கதவுகளுக்குள்ளாக சென்று தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்வீர்கள். இனி தடை இல்லை, இனி தாமதம் இல்லை. பெரிய கதவுகள் திறந்திருக்கிறது. பிரச்சனைகளை கண்டு, விரோதிக்கிறவர்களை கண்டு சோர்ந்து போகாமல், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவரையே நோக்கி அவர் திறந்திருக்கிற கதவை அதன் உள்ளாக உட்பிரவேசித்து தேவன் உங்களுக்கு சொன்னதை தைரியமாக செய்யுங்கள். எழுப்புதலிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.